Hey all, welcome back to my channel Need to Needles. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்காகவுமே ஒரு புது ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சீரீஸ் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். டெய்லி நம்ம இதை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த சீரீஸோட நேம் என்னன்னா லேர்ன் வித் மீ சீரீஸ். ஓகேவா? இதில் இந்த சீரீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது யார் யாருக்காக இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிளான் என்ன அப்படின்னா டெய்லி நான் ஒரு பிளான் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒரு ஸ்கெடியூல் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேவா? டெய்லி அதை ஃபாலோ பண்ணி நம்ம வித்தின் த கிவன் டைம் ஒரு மேக்ஸிமம் மார்க் அச்சீவ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த சீரீஸோட மோட்டோ. ஓகேவா? ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி உங்களுக்கு ஸ்கெடியூலை நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுறவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நீட் கிளியர் பண்ணி ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் ப்ளேஸ் ஆகலாம். ஓகேவா? இது யாருக்காக அப்படின்னு பார்த்தா 11th ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்பீட்டர்ஸ். ஓகேவா? இவங்க எல்லாருக்காகவும் தான். ஓகேவா? நீட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்காகவும் தான். ஃபர்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாமா? இது ஒரு 5 hours லேர்னிங் ப்ரோக்ராம். அதாவது டெய்லி நீங்கள் ஒரு 5 hours இந்த ப்ரோக்ராம்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது எப்படி 5 hours பாசிபிள், யார் யாருக்கெல்லாம் 5 hours பாசிபிள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை கவர் பண்ணிடலாம். ஓகேவா? Covers all 4 subjects, that is your physics, your chemistry, your botany and your zoology. 4 சப்ஜெக்ட்டுமே இந்த ப்ரோக்ராமில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? டிசைன்டு ஃபார் 11th 12th அண்ட் ரிப்பீட்டர்ஸ் ஆஸ் ஐ செட். ஓகேவா? இதுதான் மெயினான டிஸ்கிரிப்ஷன். இதோட மோட்டோ ஆர் டார்கெட் என்ன? அச்சீவிங் மேக்ஸிமம் மார்க்ஸ். நான் ஏன் அச்சீவிங் 720/720 ஆர் 700 அப்படிங்கிறதெல்லாம் ஏன் போடலை அப்படின்னா அது வேரி ஆகும். எல்லாராலையுமே இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா எல்லாருக்குமே 720/720 எடுக்க முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அது என் கையில் கிடையாது. ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க எவ்வளோ இன்புட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகும். எப்போவுமே அப்படி சொல்ல முடியாது. கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் நம்ம போடுற எஃபர்ட் கண்டிப்பாக ஒரு நாள் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் நான் அச்சீவிங் மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நாட் 720/720. அது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்வியஸ்லி 720 இருக்கலாம். இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 600 இருக்கலாம், 650 இருக்கலாம், 680 இருக்கலாம். இட் டிஃபர்ஸ். அது நம்மளோட கம்யூனிட்டியை பொறுத்து கட் ஆஃப் எப்படி வேரி ஆகுதோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட கேப்பபிலிட்டிஸை பொறுத்து நமக்கு மார்க்ஸும் வேரி ஆகும். ஓகேவா? கேப்பபிலிட்டிஸ் மட்டும் சொல்ல முடியாது. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்க கொடுக்குற இன்புட், அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் தான் இது டிசைட் பண்ண போகுது. ஸோ டார்கெட் என்ன? சிம்பிளி நான் என்ன சொல்லியிருக்கேன்? அச்சீவிங் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகேவா? இது ஒவ்வொருத்தங்களுக்கு வேரி ஆகலாம். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மேக்ஸிமம் மார்க் அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு எந்த மார்க்ஸ் கரெக்டாக இருக்குமோ அது கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? இது நான் 5 days ஃபாலோ பண்ணுவேன், நெக்ஸ்ட் 10 days சாப்பிட்டு தூங்குவேன் இப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுப்பா. கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இது கண்டிப்பாக நடக்க போகுது. ஓகேவா? இதில் டெய்லி ஃபாலோ பண்ணும். நான் டெய்லி ஆஃப்டர்நூன்குள்ளே உங்களுக்கு ஸ்கெடியூலை போட்டுருவேன். ஓகேவா? நம்ம யூடியூப் சேனலில் தான் இது போட போகிறேன். டெய்லி வீடியோஸாகவே உங்களுக்கு வரும். அது ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ ஆர் 50 செகண்ட்ஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. டெய்லி உங்களுக்கு நான் ஒரு ஸ்கெடியூல் கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, நிறைய மார்க்ஸ் வாங்க போகிறீங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட லேர்ன் வித் மீ சீரீஸோட மெயின் மோட்டோ. ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இது யாருக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன் 11th 12th ரிப்பீட்டர்ஸ். இது எல்லா 11th 12th ரிப்பீட்டர்ஸ்க்கும் பொருந்தாது. ஓகேவா? நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. லைக் 11th இன்டிகிரேட்டட் கோர்சஸ் எடுத்தவங்க இருப்பீங்க, நான் இன்டிகிரேட்டட் கூட இருப்பீங்க. ஓகேவா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, யூடியூப் மட்டும் பார்த்து கற்றுக்கிறவங்க இருக்காங்க,
ஆ, ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் ஒரு கோச்சிங் எடுத்துட்டு கத்துக்கிறவங்க இருக்காங்க. 12த்தும் அப்படிதான். கோச்சிங் சென்டர் போறவங்க இருக்காங்க, போகாதவங்க இருக்காங்க. ஸ்கூல்லயே இன்டிகிரேட்டட் கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. 11th அண்ட் 12th பிளஸ் நீட் வந்து கம்பைன்டா எடுத்திருப்பாங்க. அவங்களும் இருக்காங்க. ரிப்பீட்டர்ஸ்ல வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்றவங்க இருக்காங்க. கோச்சிங் சென்டர்ஸ் போய் படிக்கிறவங்க இருக்காங்க. அந்த கோச்சிங் சென்டர்ஸ்லயும் டே ஸ்காலர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? டே ஸ்காலர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸ் இருப்பாங்க. கண் சாரி, டே ஸ்காலர்ஸ் அண்ட் ஹாஸ்டலர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அந்த ஹாஸ்டலர்ஸ்க்கு கண்டிப்பா நம்மளோட ப்ரோக்ராம் பொருந்தாது. அது அவங்களால பண்ணவும் முடியாது. பிகாஸ் நிறைய நீட் ஹாஸ்டல்ஸ்ல வந்துட்டு மொபைல் ஃபோன் அலௌட் கிடையாது. ஓகேவா? நான் அவங்களுக்காக பேசல. ஒன்று. இன்னொன்று என்னன்னா, இது பார்க்க விருப்பம் இல்லாதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இது போகலாம். உங்களோட ஓன் ஸ்கெடியூல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஓன் ஸ்கெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி அதுபடி போனாலும் ஓகே தான். அவுட்புட் நமக்கு என்ன வரணும்னா, ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் அவ்வளோதான்ப்பா. இது வந்து யாருக்கு போட்டு குடுத்த பிளானா இருந்தாலும் சரிதான். உங்களோட ஓன் பிளான்ஸா இருந்தாலும் சரிதான். ஓகேவா? இப்போ வந்து நான் இது எதுக்காக டிசைன் பண்ணேன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எதுலருந்து ஸ்டார்ட் பண்றது? எப்படி ப்ரொசீட் பண்றது? அ எப்படி எப்படி படிக்கிறது? என்னன்னைக்கு என்ன படிக்கணும்? அப்படிங்கிறது இன்னும் தெரியாம இருக்கு. எஸ்பெஷலி ஃபார் 11th அண்ட் 12th ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க. அ சில பேர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு மேபி ஈஸியா இருக்கலாம். இன்டிகிரேட்டட் இல்லாம நான் இன்டிகிரேட்டட் மட்டும் எடுத்து யூடியூப பார்த்து கத்துக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. 7.5 ரிசர்வேஷன்ல வரவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்காகலாம் தான் இத நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு அம் டெய்லி வந்து நான் 4 சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு பிளான்ஸ் குடுத்துருவேன். சஃபிஷியன்ட் டைம் இருக்கிற மாதிரி தான் போட்டு குடுக்க போறேன். இத மட்டும் கரெக்ட்டா பண்ணி ஒரு லைக் உங்களுக்கே ஒரு இது வரணும். ஓகேவா? நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த டே வைஸ் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டே வரணும். எதுவுமே பெண்டிங் வைக்காம நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணாம இருக்கணும். அப்படிங்கிறத ஒரு ஒரு டைரி போட்டு நீங்களே வந்து மார்க் பண்ணிட்டே வரணும். கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? பண்ணலையா? இன்னைக்குள்ள வொர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? நாளைக்குள்ள வொர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேனா? அப்படிங்கிறத பண்ணணும். இது நெறையா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ஓன் பிளான் வந்துட்டு போட முடியாது. ஓகேவா? இது வந்து எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. நெறைய பேர் வந்துட்டு பிளான் மட்டும் போடுவாங்க. ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, அன்ரியலிஸ்டிக் பிளான்ஸா போடுறீங்க. லைக் ஒரு நாளைக்கு 5 பிசிக்ஸ் சாப்டர்ஸ் கவர் பண்ணுவேன். 6 பிசிக்ஸ் சாப்டர்ஸ் கவர் பண்ணுவேன். அது நிஜமா பாசிபிளா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முடியாது. அப்படியே முடிஞ்சாலும் அது வந்துட்டு எவ்வளோ 20% தான் ஈச் சப்ஜெக்ட்ல இருந்து கவர் பண்ண முடியும். அது வந்து ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங்கா இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்களாவே பிளான் பண்றதா இருந்தீங்கன்னா, ஒரு ரியலிஸ்டிக் பிளானிங் மெத்தடா இருக்கணும். ஓகேவா? அ எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும்? இருக்கிற டைம் 3 ஹார்ஸ் தான். அப்போ 3 ஹார்ஸ்க்குள்ள என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும்? நிஜமா ஒரு ஹோல் ஹார்ட்டடா ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும்? அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. வென் ஐ வாஸ் அ ரிப்பீட்டர் வென் ஐ வாஸ் அ ஃப்ரெஷர் நான் பண்ண தப்பும் இதுதான். அன்ரியலிஸ்டிக் பிளான்ஸா நான் குடுத்துட்டு இருந்தேன். ஓகேவா? 2 மந்த்ஸ்ல ஹோல் நீட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது இதெல்லாம் சத்தியமா முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு ரியலிஸ்டிக் பிளானா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது ஒண்ணு. அ உங்க உங்களோட ஓன் பிளான்ஸா இருந்தாலும் சரிதான், ஆர் நான் குடுக்க போற பிளான்ஸா இருந்தாலும் சரிதான். அ எப்பவுமே கன்சிஸ்டன்ட்டா அத ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். இதுக்கு கூடவே நான் வந்துட்டு எப்படி எப்படி படிக்கணும், இந்த பிளான்ஸ வந்து ஃபாலோ பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த பிளான்ஸ ஃபாலோ பண்றீங்கல்ல, அத எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஈச் சப்ஜெக்ட்டுக்கு நான் வந்துட்டு தனியா வீடியோ அப்லோட் பண்றேன். அது பாருங்க. அதுதான் உங்களோட லேர்னிங் மெத்தடாவும் இருக்க போகுது. யூ கேன் மாடிஃபை தட். பட் அந்த ப்ரொசீஜர்ல எடுத்துட்டு போனீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு லேர்னிங்கா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட பிளான். ஒரு 5 ஹார்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் தான். அந்த 5 ஹார்ஸ் நான் சொல்லிர்றேன். அ பயோ வந்து பாட்னி வந்து 1 ஹார், கெமிஸ்ட்ரி வந்து 1 ஹார், ஜூவாலஜி 1 ஹார் அண்ட் பிசிக்ஸ்க்கு யூ வில் ஹேவ் 2 ஹார்ஸ். ஓகே. ஃபிசிக்ஸ் எல்லாருமே தலைய உடைக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அதுக்கு நான் 2 ஹார்ஸ் குடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம போக போறோம். பயாலஜி ஒரு ஃப்ளோ இன் த சென்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஒரு ரியலிஸ்டிக் பிளான்ஸா தான் நான் உங்களுக்கு போட்டு குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ அதுபடி நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். பயாலஜி இன் த சென்ஸ் பாட்னி அண்ட் ஜூவாலஜி 2மே அதே மாரி தான் பண்ண போறோம். கெமிஸ்ட்ரி
கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ்க்கு உங்களுக்கு பெர் டே பெர் சாப்டருக்கு வந்துட்டு 5 டேஸ் வரும். ஓகேவா? 5 டேஸ் நமக்கு வந்துட்டு ரஃப்லி கெமிஸ்ட்ரிலாம் 15 வராது. 8 to 10 சாப்டர்ஸ் தான் இருக்க போகுது பெர் இயருக்கு. அதாவது 11th ஒரு 8 to 10 சாப்டர்ஸ், 12th ஒரு 8 to 10 சாப்டர்ஸ் தான் இருக்க போகுது. நான் ரஃபாக கேல்குலேட் பண்ணுறேன். ரஃப்லி நமக்கு 15 சாப்டர்ஸ் இருக்கும்னு வச்சுக்கலாம். 15 into 5 நமக்கு என்ன வரப்போகுது? 75 days, which is nothing but 2.5 monthsக்குள்ள நம்ம 11th கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேவா? தட் இஸ் இந்த டிசம்பருக்குள்ள 11th ஒரு grip நம்ம வந்து எடுத்துட்டு வரப்போறோம். அது எதனால முடியும்னா ஒரு ப்ராப்பர் பிளானிங்னால முடியும். ஓகேவா? அந்த ப்ராப்பர் பிளானிங் நான் உங்களுக்கு போட்டு கொடுக்க போறேன். ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் பண்ணா போதும். ஃபாலோ உங்களுக்காக நான் பண்ண முடியாது. ஆப்வியஸா நீங்க தான் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் பிளான் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டிசம்பருக்குள்ள நம்மளோட 11th வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். 11th சிலபஸ் we are going to complete. நெக்ஸ்ட் ஜான் ஃபெப் மார்ச். ஓகேவா? இதுல வந்துட்டு நம்ம 12th பண்ண போறோம். ஓகேவா? 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டிசம்பர் பாதியில இருந்தே 12th ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் தே வில் ஹாவ் போர்டு எக்ஸாம்ஸ். ஓகேவா? இந்த மந்த் ஆஃப் மார்ச். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் இது பண்ணிப்பேன். ரிப்பீட்டர்ஸ் அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சாரி 11th வந்து நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம். ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறேன். தனித்தனியான ஒரு பிளான் தான் இருக்க போகுது. 11th ஒரு பிளான், 12th ஒரு பிளான், ரிப்பீட்டர்ஸ்க்கு ஒரு பிளான், டிஃப்ரெண்ட் பிளான்ஸாக தான் இருக்க போகுது. எல்லாருக்கும் ஒரே பிளான் நான் கொடுக்க போகிறது கிடையாது. லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸை பொறுத்து தான் நான் கொடுக்க போகிறேன். 11th எவ்வளோ முடியும், எவ்வளோ படிக்கலாம், அவங்க எந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்க, எதுவெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலில் என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் 11th கொடுப்பேன். 12th ஆப்வியஸாக 11th கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் 12th வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் ரஷ் ஆக வேண்டிய நேரம். ஓகேவா? பிகாஸ் யூ வில் ஹாவ் போர்ட்ஸ் இந்த மந்த் ஆஃப் மார்ச். ஸோ உங்களுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பிளான்ஸாக இருக்க போது. நெக்ஸ்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ரிப்பீட்டர்ஸ் 12th விட கொஞ்சம் ஸ்லோவாகவே போனால் போதும். ஓகேவா? இவ்வளோதான்ப்பா. இதுதான் என்னோட லேர்ன் வித் மீ சீரீஸ். ஓகேவா? இந்த சீரீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளான் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு பிளான் போட்டாலும் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, ஒரு அன்ரியலிஸ்டிக் பிளான்ஸ் போடுறவங்க, ஒரு ரியலிஸ்டிக் பிளான் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் பிளானாக தான் இருக்க போகுது. இந்த சீரீஸை டெய்லி என்னோட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என் கூடவே படிங்க. நிச்சயமாக மேக்ஸிமம் மார்க்ஸ் உங்களாலையும் எடுக்க முடியும். ஒரு நல்ல ஜிஎம்சிக்கு போக முடியும். ஓகேவா? ஸோ டெய்லி என்னென்ன பிளான்ஸ் கொடுத்துருக்கேன் ஆஃப்டர்நூனுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன். ஆஃப்டர்நூன் பாருங்கள். பார்த்துட்டு ஈவினிங் வந்துட்டு அதை கேரி அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து 11th 12th அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து நான் தனித்தனியாக அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? பட் இந்த சேம் வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 11th ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் ஸ்கூல்ஸ். கரெக்டாக? ஸோ நீங்கள் ஈவினிங் தான் பண்ண முடியும். ரிப்பீட்டர்ஸ் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தால் மார்னிங்லேருந்தே கேரி அவுட் பண்ணலாம். பட் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் ஆர் ஸ்கூல்ஸ் ஆர் செல்ஃப் ஸ்டடி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருப்பீங்க, ஆர் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. கரெக்டாக? ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஈவினிங் வரைக்கும் லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சேனல் மெத்தடில் போங்க. ஓகேவா? ஈவினிங்க்கு மேலே லைக் ஒரு 6 to 11. ஓகேவா? 6 to 11 வந்துட்டு நம்மளோட ஒரு ஸ்டடி பிளான், இந்த லேர்ன் வித் மீ சீரீஸோட ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இவ்வளோதான்ப்பா. எல்லாருமே ஈவினிங் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு கொடுக்குறேன், இன்னையிலேருந்தே கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போது. டெய்லி உங்களுக்கு பிளான்ஸ் வந்துடும். அந்த பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பிளான் ஃபாலோ பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்மளே பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு 5 to 10 டேஸ்க்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். உங்களோட லெவல்ஸில் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ என்னெல்லாம் பண்ணணுங்கிறத வரைக்கும் நான் ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ மட்டும் பார்த்தா பத்தவே பத்தாது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி ஸ்ட்ராட்டஜிஸ் டு கெட் 180/180, 360/360 அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த லேர்னிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். லேர்னிங் ப்ரொசீஜர் அந்த வீடியோவில் இருந்து எடுத்துக்கோங்க. பிளானிங் ப்ரொசீஜரை இந்த வீடியோவில் இருந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்து சூப்பராக படிங்க. இன்னும் நமக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக டைம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் சஃபிஷியன்ட் டைம் நமக்கு இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி இந்த வருஷமே ஜிஎம்சி போக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வருஷம் ரிப்பீட்ங்கிறதெல்லாம் கஷ்டம். அவ்வளோ என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். புரிஞ்சு படிங்க. ஓகேவா? லேர்ன் வித் மீ சீரீஸ் பண்ணுறோம், தட்டி தூக்குறோம். ஓகேவா? தேங்க்யூ.